ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மயூ. இந்த வாரத்துக்கான டாரட் ரீடிங் தான் நம்ம பார்க்க போறோம். அப்படியே ஃபேரி நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் சேர்த்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மயூ டிவைன் லைட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான நன்றிகள். நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டுங்க. அப்பதான் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க வேகமா கார்ட்ஸை சஃபல் பண்ணி கார்ட்ஸை எடுத்துட்டு நம்ம பேசலாம். ஓகே. கார்ட்ஸ் எடுத்தாச்சு. ரொம்ப அழகாவே அடுக்கி வச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு கார்ட்ஸா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போமா? நமக்கு வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் கார்டு அழகான ஸ்டார் கார்டு வந்திருக்கு. ஸ்டார் கார்டுனாலே லக்கி கார்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வாரம் மாற்றங்களை எதிர்கொள்ளும் வாரமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இருளுக்கு பிறகு ஒளியை போல நல்ல வாய்ப்புகளையும் மாற்றங்களையும் வரவேற்க தயாரா இருங்க. தெய்வீக ஆற்றலை உணர்ந்து செயல்படுவீங்க. பல சவால்களை தாண்டிட்டீங்க. உங்களை தடுக்கும் ஆற்றல் எதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அதை உங்ககிட்ட இருந்து விலக்கி வைப்பீங்க இந்த வாரத்துல. பாதுகாப்பற்ற சூழலுக்கு எப்பவுமே இடம் கொடுக்காதீங்க. உங்களை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி யாராவது பேசினா கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருங்க. கிழக்கு வெளுத்ததடி கீழ்வானம் சிவந்ததடி அப்படின்ற மாதிரி விடியலை பார்க்கும் காலமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். நடைமுறை வாழ்க்கையில ஏற்படும் மாற்றங்களை நம்புங்க. அதே சமயம் சில நேரம் உங்களுக்கு உதவி தேவைப்படும் இடங்கள்ல உதவியை கேளுங்க. நான் தான் செய்வேன், என்னால செய்ய முடியும் அப்படின்னு வரட்டு பிடிவாதம் பிடிக்காதீங்க. உங்க எண்ணங்களுக்கு நீங்களே கைதியா இருக்கும் வாய்ப்பை கொடுக்கவே கொடுக்காதீங்க. உங்களால இயல்பா செய்ய முடிஞ்ச செயல்களை மட்டும் செய்யுங்க. எந்த இடத்துல நம்மளால செஞ்சிட முடியும் அப்படின்னு தோணுதோ அங்கதான் உங்களுக்கு உதவி தேவை அப்படிங்கறத புரிஞ்சு நடந்துக்கோங்க. அடுத்த மெசேஜ், உங்களுக்கான வாழ்க்கை பயணம் தொடங்கிருச்சு. இனி முன்னேறி நகர்ந்து போயிட்டே இருங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஷாக் ஆகாதீங்க. அதே சமயம் எதையும் பார்த்து வியக்காதீங்க, அதாவது ஆச்சரியப்படாதீங்க அப்படின்றது தான் இந்த கார்டு சொல்ற மெசேஜா நான் பார்க்குறேன். நீங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சின்னதா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சிலருக்கு இந்த வாரம் புதிய வீடு, வேலை, உறவுகள், பயணம் அப்படின்னு புதிய புதிய அனுபவங்கள் கொடுக்கும் வாரமாக இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த உலகமே உங்க கையில தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை முழுசா பயன்படுத்துங்க அப்படின்னு இந்த கார்ட்ஸ் நமக்கு உணர்த்துது. எல்லாமே உங்க எல்லைக்குள் தான் இருக்கு. நீங்க போடக்கூடிய சரியான திட்டங்கள் மற்றும் உங்களோட பேலன்ஸ்டான மைண்ட் செட் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் அப்படின்றத நான் இந்த கார்ட்ஸ் மூலமா பாக்குறேன். பிளானிங் இல்லாம எதையும் செய்யாதீங்க. டாக்ஸிக்கான மக்கள் மற்றும் உங்களை எப்பவுமே குறைவா நினைக்கிறவங்கள உங்க அருகாமையில வச்சுக்காதீங்க. ஸோ அலர்ட்டா இருங்க. அதே மாதிரி இந்த வாரம் எந்த சுச்சுவேஷன்லையும் அதிகாரத்தை தவறா பயன்படுத்தக்கூடிய சுச்சுவேஷன்ஸுக்கு நீங்க ஆளாகாம ஜாக்கிரதையா இருங்க. ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கும் அப்படின்றத இந்த கார்ட்ஸ் மூலமா நான் பாக்குறேன். நீங்க செய்யறது சின்ன விஷயமா இருந்தாலும் அதுல நேர்மையும் புத்திசாலித்தனத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் யாரையும் கிண்டல் கேலி பண்றது போன்ற நடவடிக்கைகள்ல ஈடுபடவே படாதீங்க. உங்களையும் யாரும் அப்படி செய்யறதுக்கான சூழ்நிலைய கொடுக்காதீங்க. அது மட்டும் இல்ல, இந்த வாரம் உங்களின் சிந்தனை கதவுகளை திறந்து வைங்க. நிறைய உங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அது உங்களுக்குள்ளேயே தேடுங்க. உங்களின் இன்ட்யூஷன் அதற்கான பதிலை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்றத நான் இந்த கார்ட்ஸ் மூலமா பாக்குறேன். அதே சமயம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வலிகள் நிறைஞ்ச விஷயங்களை மறைக்காதீங்க, தைரியமா வெளிப்படுத்துங்க அப்படின்றதையும் இந்த கார்ட்ஸ் மூலமா நான் பாக்குறேன். ஆன்மீக வழிகள்ல பயணம் செய்யறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் அதற்கான அறுவடைக்கான காலமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் சார்ந்த நிறைய புரிதல்கள் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த வாரம் பயணங்கள் நிறைந்த வாரமாக சிலருக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். புதிய புதிய விஷயங்களை கண்டறிய தயக்கமோ வெட்கமோ பட வேண்டாம் அப்படின்றதையும் இந்த கார்ட்ஸ் நமக்கு உணர்த்துறதா நான் பாக்குறேன். கான்பிடென்ட்டா நீங்க களத்துல இறங்குங்க. அதே மாதிரி பிறரை பற்றி பேசுறவங்க கிட்ட அதற்கான வாய்ப்பை கொடுக்காதீங்க அப்படின்னு இந்த கார்ட்ஸ் நமக்கு உணர்த்துது. அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டாபிக்கை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே சமயம் வதந்திகளை நம்பாதீங்க. யாரும் உங்களை குறை சொல்வதாக கேட்டாலோ அல்லது கேள்விப்பட்டாலோ அதை கண்டுக்காதீங்க. அதே மாதிரி இந்த வாரம் கவலைகளுக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. இந்த வாரம் சூப்பரா மூவ் ஆன் ஆகிறத நீங்க பார்க்கணும். இந்த வாரம் ஃபேரி நமக்கு என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபேரிக்கான கார்ட்ஸ் வேகமா எடுத்துட்டு வந்து மறுபடியும் பேசுவோம். ஓகே, ஃபேரி நமக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்டு அட்டகாசமான கார்டு வந்திருக்கு, செலிப்ரேஷன் கார்டு. இந்த வாரம் கொண்டாட்டமான வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் செகண்ட் மெசேஜா அருமையான கார்டு வந்திருக்கு. அதாவது ஏதாவது தொலைஞ்சு போயிருந்தா அது இந்த வாரம் கண்டுபிடிக்கும் வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது பொருளா இருந்தாலும் சரி, இல்ல உங்க வாழ்க்கையில இருந்து காணாம போன உறவுகளா இருந்தாலும் சரி, அதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ள நீங்க ஏதாவது உணராத விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் உணரத் தொடங்கும் வாரமா இந்த வாரம் அமையும்.
அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் மெசேஜ் நமக்கு எப்பயும் அவங்க குடுக்குற மெசேஜ் தான், சூரியனோட எனர்ஜிய பெறுங்க. அதாவது சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணுங்க. அது தெரியாதவங்க அட்லீஸ்ட் சூரியன தரிசனம் பண்ணுங்க அப்படின்றதான் அவங்க குடுக்குற மெசேஜ். இத வர எக்ஸ்ட்ரா ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்க இருக்கிற இடத்த எப்பவுமே பிரைட்டா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஃபைனலா அவங்க குடுக்குற மெசேஜ், நிதானமா இருங்க. எதுல அப்படின்னா, சாப்பாட்டு விஷயத்துல நிதானமா இருங்க. உங்களுக்கு பிடிக்காத உணவு பொருள் இருக்குது அப்படின்னா, அத சாப்பிடுறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. எந்த உணவு பொருள் உங்க உடம்புக்கு ஒத்துக்குமோ அத சாப்பிடுங்க. பிடிக்காத பொருள உங்க ஃப்ரெண்டே குடுத்தாலும் சாப்பிடுறது தப்பு. சாப்பிடக்கூடாது அப்படின்றத எச்சரிக்கையா அவங்க குடுக்குறாங்க. ஸோ அத கவனத்துல வச்சுட்டு எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வாரம் எல்லோருக்கும் இனிமையான வாரமாக, வெற்றிகரமான வாரமாக அமைய வாழ்த்துக்கள். நம்ம மையு டிவைன் லைட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் இனிமையான நன்றிகள். மேலும் நம்மளோட சேனல புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸா வரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவுல நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மயூ. நன்றி, வணக்கம்.